நெல்லூர் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சாறு எடுத்துக்கலாம், காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், பூண்டு நாட்டு பூண்டாக இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். அது ஒரு 10 உரிச்சு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் வெல்லம். இதை நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த அளவு அரைச்சா போதும். இது கூட நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இல்லை தாளிக்கட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாம் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே சீரகம் ஒன்று அரைச்சி வச்ச மிளகாய் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படி கொதிக்க விட்டுலாங்க. சுவையான நெல்லூர் கார சட்னி ரெடிங்க. சுட சுட தோசை, இட்லி எல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் சுட சுட எடுத்து சுட சுட இருக்கிற இட்லியில் நெல்லூர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியும் நெல்லூர் சட்னியும் சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.